ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேக்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்பாக்கு தேவையான சவுகார்பேட் சைடு ஷாப்பிங் போறோம். ஆமா, ஐயோப்பா இப்பவே வெயில் கொளுத்து போகும்போது வெயில் இறங்கிடும். மணி 2:30 ஆகுது. நாம ஒரு 3:30 மணிக்கு போவோம். வெயில் இறங்கிடும். 5:30 மணிக்கு வெயில் கம்மியாயிடும். என்னென்ன ஷாப்பிங் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவே இல்ல. சாரிக்கு மேட்சா வந்து ஜுவல் செட், அப்புறம் செருப்பு, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வாங்க வேண்டியது. ஸ்மால் ஐட்டம்ஸ், பிக் ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பர்ச்சேஸ் பண்ணதுல அதெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்கறது தான். அட்வான்ஸ்? ஆமா, அட்வான்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும். அந்தந்த இடத்துல அது எது இருக்கும், நம்ம அதை தேடி போக வேண்டியது இல்லல்ல. சரி, ஓகே. இதெல்லாம் ஸ்மால் ஐட்டம் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் தான் பண்ணணும். நமக்கு இது புரியல. அது அட்வான்ஸ் கொடுக்கும்போது எனக்கு புரியும். கட்சி வச்சாங்க, ரெடி ஆயிடுச்சு. அப்பா நான் அழகா இருக்கிறேன் அப்படின்ட்டு வாய் திறப்பாருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப எங்க போறோம், என்ன பண்றோம், என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னு பாக்கலாம். பாப்பா, ஷாப்பிங் கிளம்புற நேரத்துல சின்ன குழந்தைங்க மொபைல் வச்சு விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க. டைம் ஆகுது, கிளம்பு. டாடி, நான் ஒன்னும் விளையாடிட்டு இல்ல டாடி. Duolingo மூலமா நான் வந்துட்டு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கியா? அப்படின்னா என்ன? இது வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பாப்புலர் ஃப்ரீ லாங்குவேஜ் லேர்னிங் ஆப் டாடி. இது ஒரே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது கேக்குறதுக்கு. சொல்லு. இதுல இங்கிலீஷ், ஹிந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு, ஸ்பானிஷ் இந்த மாதிரி 40+ லாங்குவேஜ் இருக்கு. நம்ம ஈஸியா கத்துக்கலாம். சூப்பர். இதுல கேம் விளையாடுற மாதிரி ஈஸியா நம்ம லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கலாம். நீயும் நல்ல லாங்குவேஜ் கத்துக்கோ. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணா போதும். பேச, எழுத, படிக்க இந்த மாதிரி 3 விதத்திலயுமே நம்ம லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கலாம். சூப்பர் பாப்பா. ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் ஒரு டாபிக் இருக்கு. லைக் எக்ஸாம்பிள் ஜாப், அப்புறம் டிராவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கனால நம்ம லாங்குவேஜை ஈஸியா கத்துக்கலாம். ஆமா, இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்றது? உங்களுக்கு Duolingo ஆப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன். மறக்காம டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயா லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, நீ படிச்சிட்டு சொல்லு, அப்புறம் நம்ம ஷாப்பிங் கிளம்பலாம். எங்கப்பா கிளம்பிட்டீங்க? கார் ஒரு பக்கம் நிறுத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங்க்கு கிளம்பியாச்சு. என்னென்னமோ பண்ண போதுங்களாமா, எல்லாம் 100 ரூபாயில பண்ணணும்னு இருக்கிறேன். புரியுதா? என்ன வேணும் பாப்பா? இதுதான் இது ராசியான ஹேண்ட்பேக், அதனாலதான் நான் மாத்த கூடாதுன்னு. ஆமா பாப்பா, ராசி விட்டுரும், ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளவு? 350. எனக்கு புரியல. சரி, ஆட்டோ பிடிச்சிட்டு கார் எடுத்துட்டு ஃபீனிக்ஸ் விட்டுறலாம், இல்லை நீயே விட்டுறலாமா இதெல்லாம் வாங்குறதுக்கு? ஆமா, சரி பாரு, நல்லதா பாரு. போ எப்படி பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு வந்த உடனே முதல்ல உன் வேலையை பார்த்துட்ட பத்தியா நீ? சாப்பிட்டுட்டா நிம்மதியாக போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணதுக்குள்ள போட்டுட்டு அப்புறம் நாற்காலின்னு இருக்கும், அதையும் ஒழுங்கா பார்க்க முடியாது, இதுவும் ஒழுங்கா பார்க்க முடியாது. அதனால டென்ஷன் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட்டுட்டு இப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து மயக்கம் வர மாதிரி இருக்கும். அப்படியே ஷாப்பிங் அப்படியே சுத்தினே டல் ஆயிடும். சுத்தினே இருக்கலாம். வயிறு நிறைய சுத்த முடியாது. சூஸ் பண்றதே கஷ்டம், தப்பா சூஸ் பண்றோம். மயக்கத்துல ஏதாவது தப்பா சூஸ் பண்ணிட்டோம் நல்லா இருக்கு. சின்னதா வாய்ப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கே வாய்ப்பு, அதுவே வாய்ப்பு தர அம்மா பெரிய வாய்ப்பா உனக்கு. பார்த்து சில்லுன்னு இருக்கா? இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது சவுகார்பேட்டில் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் தான் வந்து பேபிமா சொன்ன மாதிரி ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எடுத்துட்டு உங்க வாயை நல்லா. நீதான் டைனாசரோட பெருசாக தான் இருக்கிறியா? போக மாட்டேங்க. உனக்கு இங்கே வந்தாலே சண்டை கட்டுறதா வேலையாப்பா? போச்சே காரு போச்சு. நான் சுத்தி வந்து பார்த்தேன், என்னடா ஏதோ கடப்பாறை நீட்டின்னு இருக்கேன் பார்த்தேன். ஆனா வந்து ஒரு வேலை ஆகல, போய் சாப்பிட்டு மட்டும் வந்துட்டோம். நேரா இதுக்கே விட்டுருக்கலாம், பாண்டி பஜாருக்கு. மாலுக்கே போயிருந்துருக்கலாம். ஐயோ
எனக்கு தலை வலிக்குது காலையில இருந்து. அறிவில்ல உனக்கு. நோ பார்க்கிங்ல வண்டி நிறுத்த கூடாது. ஒரு தடவை எங்களுக்கு வந்து இந்த சவுகார்பேட் வந்து எங்களுக்கு செட் ஆகவே மாட்டேங்குது. அதனால இந்த பக்கம் வர்றதே இல்ல. நாங்க டி நகர் சைடு மால் அப்படின்னு போயிடுவோம். இந்த தடவை திருப்பி வந்து இதே மாதிரி மாட்டிக்கிட்டு இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது போ அப்படியே சொல்லிட்டு போறோம். ஆனா வருஷத்துக்கு ஒருக்கா இங்க வந்து மாட்டிக்கிறோம். வந்து பிரோஜனமே இல்ல. வந்து ஒரு 800 ரூபாய்க்கு தின்னதுதான் மிச்சம். அதுவும் பாத்தீங்கன்னா இதுவா சாப்பிட்டாலும் பரவாயில்ல. வெறும் இதுவும் ஆனா சூப்பரா இருந்தது. அதுக்கு நான் வந்தது அங்க சாப்பிடணும்ன்றதுக்காக தான் நான் வந்தேன். என் வேலை முடிஞ்சிருச்சு. லிப்ஸ்டிக் ஒர்த்தாதான் இருக்கு. இவங்கெல்லாம் தான் வந்து இவங்க வேலை ஒண்ணுமே நடக்கல. நேத்து வாங்கினது எல்லாமே ஒர்த்தா இருக்குது. 800 ரூபா குத்து வாங்குவீங்க எல்லாம், பின்ன ஒர்த்தா இல்லாம இருக்குமாப்பா? லிப்ஸ்டிக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பர்ச்சேஸ்ன்னு வந்துட்டா நடக்கணும். அதுதான் லேடிஸ். புரியுதா? பர்ச்சேஸ்ன்னு வந்தா நடக்க மாட்டாங்க லேடிஸ். நடக்க மாட்டேன்னா அப்புறம் எதுக்குப்பா நீ கிளம்புற வீட்டுல இருந்து? பர்ச்சேஸ்ன்னா நடக்க வச்சுன்னு இருப்பேன். ஏதோ வாங்குற மாதிரி நடக்கும். இப்ப ஏதாச்சும் எனக்கு வாங்குறாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரூபா குத்து எனக்கு ஏதாவது வாங்குறாங்களா? ஒன்னும் கிடையாது. எனக்கு மட்டும் 1 ரூபா குத்து வாங்குறியா? நீ 1 ரூபா இல்லப்பா, 10 ரூபா குத்து வாங்குறப்பா. கத்த கத்த திரும்ப கத்த திரும்ப. எங்க கத்த கண்ணுக்கே தெரியல. போது கடையா பாத்துட்டு போகுது. எங்க எல்லா லேடிஸும் அப்படிதான் கல்யாணம்னா. உனக்கு ஊர் சுத்துறதுன்னா ஜாலியா இருக்கும். கத்தையா தூக்கி மக்களுக்கு விரயம் பண்ணுவேன் நீ. அப்படியே இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு. அடுத்தது டி நகர் வந்திருக்கோம். டி நகர் வந்திருக்கோம். என்னப்பா முடிஞ்சிச்சா? பாப்பா வந்து முடிச்சிச்சுல்ல? யோசிச்சுட்டு இருக்கேன் வேணுமா வேணாமான்ட்டா. சாரி, அந்த மாதிரி எல்லாம் தப்பான முடிவுலாம் நான் எடுக்க மாட்டேன். இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா ஏன்னா 2 சாரி தான் எனக்கு வந்து ஓகே பண்ணிருக்காங்க. பாப்பா இன்னைக்கு 2 சாரி, நாளைக்கு ஒரு பட்டு சாரி எடுத்து தாப்பா. ஏன்பா இப்படி அழுவுற? ஆல்ட்ரேஷன் பண்ண பிறகு பக்காவா ஆயிடும். போட்டோ எடுக்கிறாங்க பாத்துட்டு. இல்ல நேரா நெல்லு. எப்படி ஃபீல் பண்ற நீ? கல்யாண பொண்ணுக்கு அப்பா மாதிரி இருக்கு. அப்பா மாதிரி இருக்குன்னா அப்ப தேவையில்லை. அப்பா தானே பண்ணி நீ கல்யாண பொண்ணுக்கு அண்ணன் மாதிரி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி இருந்திருக்கேன் நேரத்துக்கு. கண்ணாடியில எங்க அப்பாவை பார்த்த மாதிரியே இருக்கு. யார பார்த்த மாதிரி இருக்கு? எங்க அப்பாவை நான் பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு கண்ணாடியில. I don't like. நான் as usual என்னோட ஃபிட் பண்ணா நல்லா இருக்கும்பா. ஃபிட் பண்ணா நல்லா இருக்கும். பண்ணனும் சார். ஸ்லீவ் லெந்த், பாடி லெந்த், பேண்ட் கொஞ்சம் ஃபிட் லெந்த் எல்லாம் பண்ணனும். இருங்க நான் காட்டுறேன் இருங்க. அவங்க நீங்க வந்து ஃபாதர் லுக் நல்லா இருக்கீங்கன்னு சொல்ல வராங்க. புரியுதா? அது தேவையில்லைன்றாரு. அதான் புரியுதா உங்களுக்கு? அதுல எந்த மாற்று கருத்தும். ஆனா ஃபாதர் மாதிரி தெரிய கூடாது. காட்டு. இரு. என்னது யார் போடணும் நீங்க? என் மாப்பிள்ளை போடணும். ஓகேவா? நீ ஏன் போட்டுட்டு இருக்க இதெல்லாம்? காமெடி பண்ணினுங்கிற. நீ போட்டு பாத்துன்னு இருக்கியா? இதெல்லாம் அவருக்கு போட்டா நல்லா இருக்குன்னு ஃபேஸ் பாத்துன்னு இருக்கியா? அதை வச்சு எதுக்கு இப்படி இதுக்கு எதுக்கு இப்ப ஃபேஸ் ரியாக்ஷன் சொல்லு. இப்ப எதுக்கு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்? நானே அவர் ஒரு தடவை தான் நேரம் பார்த்து போட்டு பாத்தியா? ஒரு தடவை தான் நேர்ல பாத்தியா? ஆமா ஆமா பொண்ணு பாக்குறேன். என்ன போவோம்? நீ உயரம் ஆகணும். இதுக்கப்புறம் நம்ம உயரம் ஆக மாட்டோம். இது நான் வேர் பண்ணி பாக்குறேன். அது கம்மி பண்ணணும். கண்டிப்பா பண்ணிடுவோம். ஏய் என்ன இந்த மாதிரி போடுறோம். என்ன பெருசு மாதிரி சாரி கிட்ட விட்டுட்டு நீ எந்த சின்ன பையன் சிலுவண்டு மாதிரி பண்ணின்னு இருப்பியா? நான் தான் சொல்றேன். என்ன நானே ஒரு தடவை தான் பார்த்தேன். ஒரு தடவை தான் பார்த்தேன் மாமா. அப்படியே ஆமா இல்ல நீங்க தான் பாப்பா பாத்துட்டு வந்தீங்க. ஓ ஆமா 2வது தடவை நம்ம போய் பார்த்தோம். அதான் பார்த்தனே. அதானே பார்த்தேன். எங்கேயும் நிறைய தடவை பார்த்த மாதிரி இருக்கு. நிறைய தடவை பாத்தீங்க. நீங்களே 2 தடவை தான் பார்த்தீங்க. நான் ஒரே தடவை பார்த்தேன். உனக்கு எதுக்கு இந்த ட்ரெஸ்? எதுக்கு உனக்கு இந்த ட்ரெஸ்? என்ன காண்டாக்குறியா நீ?
எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குதா? ஏ சைனீஸ் பையா, ஏய் இதுக்கு என்ன ஓட்ட? உன் செயின் எல்லாம் ஒண்ணுமே தெரியலப்பா. ஐயோ உன் செயின் எல்லாம் ஒண்ணுமே தெரியலப்பா. நான் தூக்கி இப்படி விட்டுப்பேன்ப்பா. ஷோல்டர் இறங்கி இருக்கே. சொல்லாத்தா சொல்லாத்தா. மாப்பிள்ளைக்கு வந்து டாடியோட ட்ரெஸ் பிடிச்சிருக்கான், சூப்பரா இருக்கு, அப்படி இதுவே வேர் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டாரு. சரி ஓகே. எனக்கு டவுட்டு, இதெல்லாம் இப்படி பண்ணீங்கன்னா கல்யாணம் ரிசப்ஷன் எல்லாம் இருக்குது. பசங்களுக்கு 4 துணி 4 பேண்ட் தான். அது இப்பவே எல்லாத்தையும் போட்டீங்கன்னா அப்ப எப்படி பின்ன போடுவீங்க? மாத்தி மாத்தி போட வேண்டியதுதான். இன்னொன்னு இது பேர் என்ன? இது ஷர்வானியா? இது ஷர்வானி. ஓகே. எங்க வெட்டிங்க்கு வந்து வெட்டிங் நைட் ரிசப்ஷன், அதனால என்ன பண்ணலாம்? அதனால ஏன் உங்களுக்கு எல்லாம் 1 Dress தான், எனக்கு மட்டும், எனக்கும் மாப்பிளைக்கு மட்டும் தான் 2 Dress. நீங்க போய் மாத்திட்டு வர கேப்ல நாங்க மாத்திட்டு வந்துருவோம் உங்களுக்கு முன்னாடி. டாடி மாப்பிள்ளை வாங்க. செருப்பா பாரு, செருப்பா பாரு. முட்டை ஷாட்ஸ், முட்டை ஷாட்ஸ். மௌலி போடுவானே. டாடி மாப்பிள்ளை சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாரு டாடி. சொல்லு சொல்லு சொல்லு, ஏதோ சொல்ல வரியே. நல்லா இருக்கும் அவர் உடம்பு அந்த மாதிரி. ஏஜ்டா தெரியுதா இல்ல ஏஜ் கம்மியா தெரியுதா? அதுதான் விஷயம். அது வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். எதுக்கு சொல்றாங்க ஆளை? இல்ல ஆக்சுவலி ஆடை பாக்க நல்லாதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு. அந்த அந்த சூட் கூட நல்லா தான் இருந்தது. அவருக்கு நல்லா இல்லன்னு சொல்லல, ஆல்ரத்தம் பண்ணா ஷூட்டும் நல்லா தான் இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. கரெக்ட்டா தான் மடிச்சிருக்கு. ஷூட் போட்டதுக்கு உங்க அப்பாக்கு எப்படி இருந்தது? இப்ப இப்ப இப்போ ஹைட், எங்க அப்பா ஹைட் வேற லெவல் ஹைட், அத பத்தி நான் சொல்லல. பட் Dress நல்லா இருக்கு, பாக்கும்போது நல்லா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. ஆனா சூட் போடும் போது பா அச்சு முள்ள என்ன. அவர் அங்க இருந்து புலம்பின்னு இருப்பாரு. எனக்கே பிடிக்கல. அதுக்கு கொடுத்த ரியாக்ஷன் இல்ல எல்லாம் ஓகே. அங்க மாப்பிள்ளையே என்ன ட்ரெஸ் எடுக்கல. இதெல்லாம் போட கூடாதுமா. அங்க பாரு உன் பொண்ணு என்ன சுத்திக்கணும். நானே போட்டு பாக்கணும். எடுத்துட்டு வரும்போது அவர் என்ன சொன்னாரு, இதெல்லாம் போடக்கூடாது சும்மா அப்படின்ட்டு. நான் போட்டு பாப்பேன். பா நீ என்னப்பா ஃபன் பண்ணி இருக்க? வந்துட்டு இது என்னது, இது பேர் என்ன? கிரீடம் வைக்கிறது. கிரீடம் வைக்கிறது. ஓரே வாவ். ஏய் டாடி இந்த பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வெளியில நின்னு ஏ ராஜாங்க மாதிரி இருக்கடா. ராஜா மாதிரி முடியாது. அந்த வயசான ராஜாங்க பொக்கு பொக்கு பொக்குன்னு இருமின்னு வருவாங்க தெரியும். அது அப்படி இல்ல பாப்பா. ஏய் ஈர்ப்பா இப்படிதான் பாக்குறோம். ஒரு பக்கம் மேல, ஒரு பக்கம் மேல போட்டுறதுக்கு ஒத்தம் இல்ல இல்ல, இது ஒரு பக்கம் இப்படி மேல. இது மேல இப்படி போடுங்க லூஸ். ஒரு பக்கம் மேல, இந்த ஒரு பக்கம் இங்க ஒழுங்கா வீடியோ இருப்பா. இப்படி கையில கையில இப்படி வரணும். அடங்கொய்யால இந்த பொண்ணு பாருப்பா. இந்த ஓகே ஓகே. இப்போ என்னோட தலை வாலு பின்னாடி தான் தூங்கும். இரு நீ தப்பு தப்பா போடுற, வெயிட் பண்ணு. அது தெரியுதா உனக்கு? ராஜா மாதிரி இது அப்படியே செட் எடுத்துருக்கப்பா. இதுவும் நீ தான் வாங்கி கொடுத்தணும் அவருக்கு. கண்டிப்பா இது அப்படியே செட் எடுத்துருவோம். செட் எடுத்துட்டு நான் அப்படியே ரிசப்ஷன்ல இப்படிதான் சுத்தி நிப்பேன். ரைட்ல கை காட்ட மாட்டேன். யாரா இருந்தாலும் வாங்க வாங்க லெஃப்ட்ல. ரைட் கொஞ்சம் பிஸியா இருக்கு, கேரி பண்ணிட்டு இருக்கு. பா என்னப்பா பாப்பா கண்ணாடி மறைக்காத, திரும்ப இந்த பக்கம் வா, விலகு. அப்படியே திரும்பி பாருங்க. திரும்பி பாரு. இந்த ஷூ வேற எடுத்துட்டு வந்துக்கிறாரு அவரு. எங்க வேற என்ன படிப்பு முடிச்சு எதுங்க வேற நாங்க இருப்பாரு. ஹலோ பெல் பாய், பெல் பாய், பெல் பாய். அப்படியே ஒண்ணும் வாங்க தான் போறேன். ஏய் சி போட்டோ எடுத்து அனுப்பு. எங்க அப்பா இப்படிதான் நிக்க போறாரு. உங்க அப்பா என்ன பண்ண போறாரு? செயின்லாம் தெரியுதா? ஒண்ணும் தெரியல. தெரிய வைப்போம்ல, இதை தூக்கி இப்படி போட்டுருவோம்ல. எப்ப எப்படி ராஜா பகதூர் மாதிரி. ஏய் என்ன வச்சு காமெடி பண்றீங்களா மாப்பிள்ளை? நீயும் பா என் கண்ணாடி எங்கப்பா? இந்த கண்ணாடி. ஐயோ கண்ணு குட்டுக்கா போதி.
பாப்பா என் கிளாஸ் எடுத்துருவோம். எவ்வளோ லூஸா இருக்குது. இங்க வா, ரொம்ப லூஸா இருக்குது. பா இரு வெயிட் பண்ணு. உன்னை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட மண்ணியவாரை காமிச்சிக்கிறேன். ஓகே See this my chappal. Shall we see? ஓகே நைஸ். இது உன் காலுக்கே செஞ்ச மாதிரி இருக்குதுப்பா. உனக்கு மட்டும் எல்லாம் டக்கு டக்குன்னு அமைதுப்பா. எப்படிப்பா? மனசுக்கு நல்லதாவே அமையும். இல்லை அது ஒன்று கரெக்டு தான். அதுல நான் எந்த குறையும் சொல்லலை. அது இல்லாமல் அங்கலாய்ப்பு மனசு. எங்கே போனாலும் ஒன்று தூக்கின்னு வந்துடுறதுன்ட்டு. அதனால நீ எங்கே போனாலும் நல்லா இருக்குது நல்லா இல்லை இதையும் எடுத்துப்போம் அதையும் எடுத்துப்போம். இப்போ நீ இதை எடுப்ப. ஆனால் பாப்பா இங்கே எடுத்ததுன்னா உனக்கு இங்கே நீ இல்லை, நீங்கள் 2 பேரும் ஒரே கடையில் தான் எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடையில் முடியாது. ஏன்னு சொல்லு, ஏன் சொல்லு. அங்கே போகும்போது அங்கே கேட்பேன். அங்கே போகும்போது அங்கேயும் கேட்பேன் நீ. இல்லை அதை விட இது நல்லா இருக்கு பரவாயில்ல எடு அப்படின்னு நீ. அதுக்கு பேர் தான் அங்கலாய்ப்பு மனசு. ஓகே நீ பாப்பா நீ ஏதாச்சும் சூஸ் பண்ணுறியா இங்கே? அப்போ கிடையாது, கேன்சல். வா வெளில போகலாம். இல்லை நீ இங்கேயே சத்தியப்பிரமாணம் எடுத்துன்னு இதை வாங்கின்னு வரணும். அப்போ சரி ஓகே வா நான் வா போகலாம். வா இது வந்து கேட்குறேன். இதெல்லாம் உன் வயிற்றுக்கு பத்துமாப்பா? எது இது உனக்கே பத்தாது. இதில் நான் எங்கேருந்து எடுக்கிறது? சீன் போடுறியா நீ? அதுக்கு நீ ஒரு கப்பு தேங்காய் பால் வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா கூட கொடுத்துட்டு போயிருப்பாங்களே அவங்க. எதுக்கு இடியாப்புன்னு சொன்னேன்? என்கேஜ்மெண்ட்கே கண்ணந்து தண்ணி வருது, கல்யாணம்னா கண்ணந்து ரத்தம் வரும் போல. எதுக்கு தண்ணி வருதுன்னு நான் கேட்டேன். சரியா? அதுக்கு அது சொன்ன பதில கேள்வி சொல்லு பாப்பா. பர்ச்சேஸ் போறதுக்கு தான் காசு கொடுத்து நடக்கிறது திருப்பி எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு திருப்பி வேணாம் ஐ மீன் ரிமூவ் பண்ணிட்டு வைக்கிறது. அப்ப இதுதான் இருக்குது. காசு செலவு பண்றதுக்குலாம் காசு செலவாகுது அதை பத்திலாம் இல்லையான்னா அதெல்லாம் கிடையாது. அது உனக்கு சுத்தமா இருக்காது எனக்கு தெரியும்பா. உனக்கு மட்டும் அப்படியே இருக்கவே இருக்காது. எதுக்குப்பா இருக்குமா? பொண்ணு கல்யாணத்துக்கு போது ஆட முடியும். ஆடு ஆடு எவ்வளோ தூரம் ஆடுறியோ அவ்வளோ தூரம் ஆடு. நீ சொன்ன மாதிரியே பையன் கல்யாணம் வரைக்கும் யார் இருப்பாங்க இல்லைங்கிறதுனால சொல்ல முடியாது. நாளைக்கு நிச்சயம் கிடையாது. அதனால இன்னைக்கு பையன் கல்யாணம் நீ பேரை பற்றிலாம் எடுத்து இன்னும் நல்லா இப்போ வாழ்க்கையை என்ஜாய் பண்ண மிகப்பெரிய கோடீஸ்வரியாக இருந்துட்டு தான் நீ இறப்ப ரைட்டா. ஆனால் என்ன ஒன்று ஒரு 98 கிலோ 120 கிலோவில் இருப்ப வெயிட்டு. அவன் சொல்லிட்டா இப்போ வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாமல் எப்போ என்ஜாய் பண்ண. சரி நீ சாப்பிட்டு எனக்கு வேணாம்ப்பா. நீயே சாப்பிட்டு போ. பிரியாணி நீயே சாப்பிட்ரு போ. இந்தா சாப்பிடு போ. என்ஜாய் பண்ணு. இந்த கொட்டிக்கோ 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 சாப்பிடு. இப்போ என்ஜாய் பண்ணாமல் வேறு எப்போ தான் நீ என்ஜாய் பண்ணுறது? நீ சாப்பிடு. அப்படிதான் போல. எல்லாரும் கேவலமாக கழுவி ஊற்றணும். அதுக்கு தான் இப்போ நீ சாப்பிட்றத யாருப்பா ஏதாவது சொல்ல போகிறாங்களா? ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சாப்பிடு.